ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயாவுக்கு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யாரும் இல்லாமல் அந்த வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி போர் அடிக்குது. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்வதி உள்ளே கூப்பிட்ட உடனே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க விஜயா அப்படின்னு கேட்கும்போது, நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு வீட்டில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் பிள்ளைங்கள்லாம் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, பசங்களும் எல்லாரும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வீட்டுக்கு வரல. அந்த முத்து அந்த மீனா பின்னாடியே போயிட்டான். ரவி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் வேலை இருக்குன்னு அங்கேயே நின்றுட்டான். மனோஜ் வீட்டுக்கு வரவே எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. வீட்டுக்கு வந்தால் அந்த பார்லருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. கனவுல அடிக்கடிக்கு வந்து தொந்தரவு பண்ணுறான்னு அவன் வீட்டுக்கே வரத்து விட்டுட்டு அவனும் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷோரூம்லேயே தங்கிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த வீடு, இப்போ அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்வதி இருந்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் யார் காரணம் விஜயா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, யார் காரணம்? என் வீட்டுக்கு வந்தவங்க யாருமே சரியில்லை, அதான் கிளம்பி போயிட்டாங்க எல்லாருமே. அந்த பார்லர்காரு எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கா, அதான் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின, உன் பையனுக்கு வேண்டாம் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற, அவள் தப்பானவன்னு. ஆனால் ரோகிணியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்தது நானாக இருக்கலாம், ஆனால் அவள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. அவள் அப்படிப்பட்ட ஒருத்தி பையனுக்கு தேவையே இல்லை, கல்யாணம் ஆனதையும் மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து மீனா, அவளை நீ தான் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்பி மூல நம்பிக்கையினால் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலையா, அவள் தானே போடா அப்படின்னு. அவளே போனாலும் நீ தானே பேசி பேசி அனுப்பின அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியோட வாழ்க்கையை அடுத்து அவரோட வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து அவனும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். மொத்தத்தில் மருமக எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போனதும் பசங்களும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அவ்வளோதானே, இப்போ நீ மட்டும் தனியாக இருக்கிற. இங்கே பாரு விஜயா, சும்மா அவள் சொன்னாங்க பழமொழி, ஒருத்தர் கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, அவங்க இல்லாத போது அவங்களோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு. அதான் கூட்டு குடும்பமாக இருந்த வரைக்கும் உனக்கு அந்த வருத்தம் தெரியல, எல்லார்கிட்டையும் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போது யாருமே இல்லைன்றப்போ தான் உனக்கு திட்டத்துக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்குது. இப்போ உனக்கு அந்த கஷ்டம் புரியுது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலவி என்னை தேடி வந்திருக்கிற. இப்போது என்னோட நிலைமையை நீ வச்சுப்பார், நான் சொல்கிறது உனக்கே புரியும். இப்போ நீ தனியாக இருக்கிறப்ப தானே உனக்கு அந்த கஷ்டம் புரியுது. அப்போ நான் தனியாக நீ வருவ போவ அப்படி இருக்கிறப்பவே நான் இந்த வீட்டில் என் பையனும் இல்லாமல் நான் எவ்வளோ தனியாக இருந்திருக்கிறேன். சிவன் என்னை தேடி வந்தார். நாங்கள் 2 பேரும் ஏதோ கதை பேசுகிறோன்ற பேரில் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் பிடிக்காம என் பையன்கிட்ட சொல்லி நீ எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்த, அதெல்லாத்தையும் யோசிச்சு பாரு. இப்போ உனக்கு புரியுது இல்லை, நானும் இப்போ என் பையனையும் இழந்து சுத்தமாக பேச்சு தனிக்க கூட ஆள் இல்லாமல் இருந்தேன். சிவன் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷம்னா என்னன்றதையே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் இவ்வளோ நாளாக பழகிட்டு வரோம். ஆனால் உனக்கே அதை புரியாமல் எங்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து நீ இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கின. நீ பண்ணது தப்பு தானே விஜயா. நீ யாருக்கு நல்லது செஞ்சுருக்க, உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு யோசிச்சு பாரு. நான் உன் ஃப்ரெண்டு தான், இப்படி சொல்லக்கூடாது தான், தப்பு தான், எல்லாத்தையும் நீயே நினச்சி பாரு அப்படின்னு கேட்கும்போது தான் விஜயாவுக்கு எல்லாமே புரியுது. சாரி பார்வதி, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, தப்பு தான், நான் உன் பையன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீ அவங்ககிட்ட பேசி மட்டும் என்ன ஆக போகுது, எல்லாமே நிஜம் அப்படின்ற மாதிரி அவனும் நம்பிட்டான். நீ சொன்ன விதமும் அந்த மாதிரி. இதுக்கப்புறமும் நீயே சொன்னா கூட என் அம்மாவுக்காக நீங்களே இப்படி பேசுகிறீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி அவன் உங்ககிட்டயும் கோவப்பட்டு தான் பேசுவான். புரிஞ்சிக்க மாட்டான். விட்டு தேவையில்லாமல் எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும் பார்வதி அப்படின்னு விஜயா கேட்கும்போது, நீ எல்லாரையும் பேசி சரி பண்ணு, மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. அடுத்து ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறியா, அது நேர்மையாக எப்படி என்ன பண்ணணும், உன் பையனோட வாழ்க்கையிலன்னு தூக்கி எறியணும்னு நினச்சா அதுக்கான வேலையை பார். அடுத்து ஸ்ருதி எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி சரி பண்ணணும்னு பேசு, எல்லாமே சரியாக போயிடும். எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போனால் கூட மீனா எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டை விட்டு போயிருக்கக்கூடாது. அவள் போனதுக்கான காரணம் நீ. அவள் வீட்டில் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் அவள் இல்லாத நினப்புக்கு உனக்கு தோணி இருக்காது. அவளும் வீட்டை விட்டு போயிட்டா, அதான் வீடே வெறிச்சோடி கிடக்கு, உனக்கு அந்த வருத்தம் இருக்குது. நீ பேசாமல் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது பாரு, அது வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மூல நம்பிக்கை இதெல்லாத்தையும் நீ நம்புறத விடு, எல்லாம் சரியாக போகும். தேவையில்லாமல் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதையும் செய்யாமல் நீ இருந்தினாவே எல்லாம் சரியாக போய்டும், எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க.
அப்படி போயிட்டுருக்கும்போது தான் நம்ம விஜயா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா அந்த அம்மா. அப்படியெல்லாம் இதெல்லாம் யாரும் நம்பக்கூடாதுன்னு வீட்டில் மற்றவங்க எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் விஜயை யார் பேச்சையும் கேட்காம நம்பினாங்க. ஆனால் இப்போது அவங்கள ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க சாதாரணமாக ஒரு ஆளில் நின்றுட்டுருக்காங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து குறி சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கி இப்படி தனியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த கெட்டப்லேயே இல்லையே, வேறு மாதிரி நிற்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த லேடி வந்து நல்லா அவங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்காங்க ஃபேமிலியோடு சேர்ந்து, அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து. சாமியார் இந்த வேஷத்தெல்லாம் கலட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் விஜயாவுக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு, அன்றைக்கி எங்களை சாமியார் வேஷம் போட்டு எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டியே, என் குடும்பத்தை நம்பி உன்னை நம்பி நான் எவ்வளோ பணத்தை கொடுத்தேன், இதெல்லாம் நடக்கும்னு பொய்யா குறி சொல்லி பணத்தை பறிக்க பார்த்தியா நீ அப்படின்னு ஒரு சிலருங்க அந்த சாமியார் அம்மாவை போய் பார்த்து கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அன்னைக்கு வேஷத்தை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் எங்களை ஏமாத்துறேன், இன்றைக்கி நீ சாதாரணமாக நின்றுட்டுருக்கியே, அப்போ பொய்யா பணம் பறிக்கிறதுக்காக இப்படி பண்ண. இந்த மாதிரி சாமியாருங்க இருக்கிறதுனால தான் நல்ல சாமியாருங்க வெளியிலே தெரியாமல் போயிடுறாங்க. உன்னை நம்பி நாங்கள் எல்லாருமே ஏமாந்த பாரு, எங்களை சொல்லணும், எங்கள் புத்தியை சிறப்பால் அடிக்கணும். ஒன்று தெரியுது, இதிலிருந்து யாரையும் நம்பக்கூடாது, கடவுளே இருந்தால் கூட தன்னை நம்பி தான் நம்ம வாழணும், அந்த கடவுளை கூட நம்பக்கூடாதுன்னு. பிறப்பு அந்த கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, நாம் தான் ஒழிச்சு முன்னேறணும். உன்ன மாதிரி சாமியாரெல்லாம் நம்பணும் பாருங்கள், உழைப்பு இல்லாமையே முன்னேறிடணும், எல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும், இப்படி பண்ணணும், அடுத்தவங்க கூடயே கெடுக்கணும்னு உன்னை நம்பின பாரு, எல்லாம் எங்களை சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் அங்கே பேசுகிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் விஜயாவுக்கு நாம் தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளோட புருஷனோட உயிருக்கு ஆபத்தின உடனே மீனாவை விட்டு வெளியில் அனுப்பிட்டோமோ, அது தப்பா? அப்போ இந்த சாமியார் அம்மா சொன்னதெல்லாம் பொய்யா? இப்படி ஏன் மீனாவை விட்டு வெளியில் அனுப்ப சொல்லி இந்த சாமியார் அம்மா சொல்லியிருக்கிறோம். இதனால் இந்த சாமியார் அம்மாவுக்கு என்ன லாபம்? ஒருவேளை பணத்துக்காக தான் அப்படிலாம் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக மீனா இந்த விட்டு வெளியில் போகணும்னு ஏன் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நடந்தது எதிர்ச்சியான ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அவரும் அப்படி தான் சொன்னார், வேணும்னே அவன் இடித்த மாதிரி வேகமாக வந்து இடிச்சிட்டு போனான், தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு. இதுக்கும் மீனாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வீட்டில் எல்லாரும் சொன்னது ஞாபகம் வருது விஜயாவுக்கு. அப்படி இருக்கிறப்போ விஜயா அங்கே போய் கேட்டு நின்று அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது தான் தெளிவாக அவங்களுக்கு எல்லாமே புரியுது. அதில் ஒரு சிலருங்க வந்து உன் பேச்சை நம்பி என் மகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினேன், இப்படி என் மாமியாரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா எல்லாம் சரியாக போகும்னு நீ சொன்ன, ஆனால் என் மாமியாரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கப்புறமா எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை தான் வருது, என் குடும்பம் நல்லாவே இல்லை. அன்றைக்கு சுச்சுவேஷனுக்கு கொஞ்ச நாள், ஒரு வாரமோ ஒரு மாதமோ என் மாமியாரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதும் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எனக்கே புரிஞ்சிச்சு. என் புருஷனும் என்கிட்ட சண்டை போட்டார், நானும் என் பிள்ளைங்களை பார்த்துக்க ஆள் இல்லாமல் கொஞ்சம் நஞ்சம் உதவி என் மாமியார் செய்யாமல் வெறிச்சோடி கிடக்குது. என் பிள்ளைங்களை விட்டுட்டு இப்போ நானும் அவரும் எங்கேயும் வெளியிலையும் போக முடியறதில்ல, போய் வேலையும் செய்ய முடியறதில்ல. அப்போ தான் அவங்களோட அருமை புரிஞ்சிச்சு, அவங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. என் மாமியார் இருந்த வரைக்கும் நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு என் பாட்டுக்கு நான் ஃப்ரீயாக என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போது அவங்க இல்லைன்றப்போ தான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. அவங்க இருந்தால் தான் எல்லாமே சரியாக நடக்குன்றது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் பேச்சை கேட்டு உன்னை நம்பிக்கிட்டு நான் அப்படியெல்லாம் செஞ்ச பாரியா என் மாமியாரை வெளியில் கொண்டு போய் விட்டு வந்தேன்ல, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, ஃப்ராடு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே போய் என் மாமியாரை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அதில் ஒரு சிலர் சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே, இது எல்லாமே மூட நம்பிக்கை தான் அப்படின்றத விஜயா அப்போ புரிஞ்சுக்கிறாங்க. விஜயாவும் போயிட்டு இங்கே என்ன நடக்குது, இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ யார், நீ என் வீட்டுக்கு வந்து ஏன் அப்படி கூட சொன்ன, இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ பணம் பறிக்கதான் அப்படியெல்லாம் செஞ்சியா, இல்லை வேறு ஏதாச்சும் உனக்கு உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு விஜயாவும் கேட்கும்போது இவங்க திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இவங்ககிட்டயும் மாட்டிக்கிட்டோமே, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கூட வயிற்று பொழப்புக்காக பணத்தை கொடுத்து அப்படிலாம் சொன்னோம், ஆனால் இவங்களுக்கு பொய்யா இப்படி சொல்லிட்டு பணத்தை நம்ம லம்பாக கறந்துருக்கோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பயப்படுறாங்க. இப்போ நீ சொல்லலைன்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு திரிறேன்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும் அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சிந்தாமணி சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், சிந்தாமணி தான் அப்படிலாம் செய்ய சொல்லி பணம் கொடுத்தாங்க, உங்கள் வீட்டில் இப்படி நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க தான் இப்படி சொல்ல சொன்னாங்க, உங்களுக்கும் மருமகளை பிடிக்காது, அது மட்டும் இல்லை நம்ம பிஸ்னஸ்லேயும் அவங்க எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்லி என்கிட்ட உங்கள் மருமகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. ஓ
சிந்தாமணி தானா? சிந்தாமணிக்கு மீனாவுக்கும் எதிரி தான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கும் மீனாவை பிடிக்காது தான். ஆனால் அதுக்காக என் புருஷனுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஏன் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க கிட்டே கேட்கவும், அப்போ தான் நீங்கள் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்கன்னு அவங்க ஸ்ட்ராங்காக நம்புனாங்க. அதனால சொன்னாங்க. மற்றபடி நான் வேறு எதுக்காகவும் சொல்லலை. இதெல்லாம் பணத்துக்காக தான் செஞ்சேன். நீங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் அவங்களவே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்போது நம்ம விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சிந்தாமணி ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும்? இந்த மாதிரியெல்லாம் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது தானே, அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். என் புருஷனுக்கு ஆபத்து இருக்குன்னு ஏன் வீட்டை விட்டு அனுப்பியிருக்க சொல்லணும்? நான் அப்படி இருந்திருந்தா மீனாவை இந்த அளவுக்கு கோவப்பட்டு அனுப்பியிருக்க மாட்டேன்னு. என் வீட்டுக்காருக்கும் இது உண்மைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவரும் ஏற்றுக்க மாட்டார். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்டே கேட்கணும்னு போகிறாங்க. சிந்தாமணி வீட்டில் வேலையாக இருக்காங்களா? அப்போ போயிட்டு மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே, வாங்க மாஸ்டர், என்ன விஷயம், என்னாச்சு? நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துடுச்சுல்ல? அண்ணா எப்படி இருக்காரு? மீனா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், ஏன் சிந்தாமணி என்கிட்டயே இப்படி நடிக்கிறீங்க? மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப காரணம் நீங்கள் தானே. எதுக்காக மீனா வீட்டை விட்டு அனுப்ப சொன்னீங்க? அதுவும் என் கையெல்லாம் அனுப்ப சொல்லி இந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டிங்க. அந்த சாமியார் சொல்றதெல்லாம் உண்மை, அவங்க சொல்கிறதெல்லாம் பயபக்தி, அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கணும். பொய்யான ஒரு சாமியார் ஏன் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க? அந்த பொம்பளை ஃப்ராடுக்கார பொம்பளை. அந்த பொம்பளையை விசாரிச்சா நீங்கள் தான் இதெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லுது. அப்போது அந்த பொம்பளை இந்த மாதிரிலாம் ஏமாத்துறதுக்குன்னே இருக்குது. நீங்கள் சொன்னதான் அந்த பொம்பளை என் வீட்டுக்கு வந்திருக்கு. உண்மையிலே அந்த சாமியாரம்மா அப்படி இல்லை, வயிற்று பொழப்புக்காகவும் அப்படி செய்கிறவங்க இல்லை. நீங்கள் தான் அவங்கள எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அப்போது எதுக்கு அங்கே அனுப்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்கும்போது, அதாவது சிந்தாமணியை பார்த்து விஜயா கேட்கும்போது திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மாஸ்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்லி அவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு. மாஸ்டர், அதுவா, சரிங்க, ஏதோ சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு. இல்லை மாஸ்டர், உங்களுக்கு அந்த மீனாவை பிடிக்காது. எப்போ பார்த்தாலே வீட்டில் வந்து புலம்பிகிட்டே இருப்பீங்க. பார்வதியோட வீட்டில் வந்து மீனாவை பிடிக்கல, அவள் பண்ணுறது சரியில்லை, அவளை வீட்டை விட்டு வெளியே ஆள் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவளையும் எனக்கு பிடிக்காது, பிஸ்னஸ்லேயும் எனக்கு எதிரியாக இருக்கா. பேசாமல் நீங்கள் வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்பிட்டா அவள் பிஸ்னஸ்லேயும் அதெல்லாம் கவனம் செலுத்தாமல் உடஞ்சி போய் உட்காந்துருவா. வீட்டை விட்டு நீங்களே வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் மாஸ்டர். இப்படி ஒரு பொய்யான ஆளை ஏற்பாடு பண்ணி உங்ககிட்ட இப்படி சொல்லி அவளை வீட்டை விட்டு இப்போது அனுப்பிட்டீங்க. அவங்கள அனுப்பினதுனால இப்போது நீங்களும் நிம்மதியாக இருக்கீங்களா? எனக்கும் சந்தோஷம். இனி எனக்கும் குடைச்சல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சிந்தாமணி, இதை நான் நம்புகிற மாதிரியே இல்லை. அப்படி இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணது தானே. என் புருஷனுக்கு எப்படி அப்போ அடிபட்டுச்சு? நீங்கள் சொன்னது பொய்னா அந்த சாமியாரமும் பொய், அப்புறம் அவருக்கு எப்படி அடிபட்டுருக்கணும் அப்படின்னு கேட்கவும், ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம இது யோசிக்கலையே அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. மாஸ்டர், அது வந்து தெரியல மாஸ்டர், அது ஒரு வேளை எதிர்ச்சியாக கூட நடந்திருக்கலாம்ல. ஸோ அதுக்கு நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும், ஏன் சிந்தாமணி இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட அப்படியே இதுக்காக தான் நீங்கள் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சீங்க. அவள் வீட்டை விட்டு போகணும் தான், எனக்கு சந்தோஷம்தான். அவள் வீட்டை விட்டு போயிருந்தா நானும் சந்தோஷப்பட்டு அதுக்கு வேற ஏதாச்சும் வழியில் அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாமே. அதுக்கு என் புருஷனை காரணமாக வச்சு நீங்கள் ஏன் அப்படி பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் அடிபட்டிருக்கு. அப்போது இதெல்லாத்தையும் நீங்கள் ட்ராமா போட்டு செஞ்ச மாதிரி என் புருஷனை அடிபட்டதுக்கும் நீங்கள் தான் காரணமா? நீங்கள் தான் என் புருஷனை இப்படி ஆள் வச்சு இடிச்சிட்டு அந்த பழைய மீனா மேலே போட்டு நான் இதெல்லாத்தையும் நம்பணும்னு என்னை முட்டாளாக்கி இருக்கீங்கல்ல. இப்படி ஒரு ஆளை செட் பண்ணி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல சிந்தாமணி அப்படின்னு கேட்கவும், இப்போ சிந்தாமணிக்கு ஒரே ஷாக்கு. விஜயா வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கேட்கவும் அவங்க திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சிந்தாமணி அப்படின்னு கேட்கவும், இல்லை மாஸ்டர், அப்படிலாம் எதுவும் இல்லை, அது எதிர்ச்சியாக தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்ச்சியாக நடந்திருந்தா அப்போது நீங்கள் இந்த விஷயத்த எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்லியிருக்கணும். மீனா வீட்டை விட்டு வெளியில் போகாத அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான், அந்த சாமியார் சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் அவருக்கு ஆச்சுன்னு நீங்கள் அந்த சமயத்தில் கூட சொன்னீங்க. அப்போது இது போய் கிடையாது, நீங்கள் பண்ணது தான். அப்போது நான் நினச்சதெல்லாம் உண்மை தான். நீங்கள் தான் வேணும்னு பிளான் பண்ணி அப்படிலாம் செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு என்ன நோக்கம்? மீனா வீட்டை விட்டு வெளியில் போகிறதையும் தாண்டி உங்களுக்கு அவள் எதிரியாக இருக்கிறதையும் தாண்டி என் புருஷனை இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜயா இங்கே சிந்தாமணியை பார்த்து கேட்கவும், சிந்தாமணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க, தப்பிக்க வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. சொல்லுங்கள் சிந்தாமணி அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே உண்மை தெரிஞ்சிடுச்சு, மறைச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிந்தாமணி வந்து, ஏன் அப்படி சிரிக்கிறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க? அப்போ எல்லாமே உங்களோட திட்டம் தான், வேற என்ன நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ, நீங்கள் சரியால் முட்டாள் மாஸ்டர், நான் சொன்னதை எல்லாத்தையுமே நம்பிட்டீங்க. அதனால தான் உங்களை வச்சு நான் என்னென்ன வேலையை சாதிச்சுக்கணுமோ
நினச்சது எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் மாஸ்டர், உங்களை நான் இப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கு காரணம் பெரிய என்னுடைய உள்நோக்கம், என்னுடைய திட்டம். நீங்கள் இருக்கீங்களா அந்த வீட்டோட இடம் அது எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ன உடனே, இப்போ நீங்கள் பணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு இவங்க விஜயா கேட்டுட்டு இருக்கவும், எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, சிந்தாமணி எதுக்காக இதை பண்ண அப்படின்னு முழு விவரத்தையும் விஜயா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா விஜய் அதை கேட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது. அப்போது சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு நாம தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, எல்லாமே பொய்யோ, மீனாவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது, அவங்கள நம்பி நம்ம மனோஜுக்கு கடன் வாங்கி கொடுத்தது, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளை ஏமாத்ததானா அப்படின்னு விஜயாவுக்கு தெரிஞ்சு அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது. இப்போ நம்ம குடும்பத்துக்கு, என் வீட்டுக்காருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அந்த வீட்டோட இடம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.